புதன்கிழமை பெருமாள் வழிபாடு. புதன்கிழமை பெருமாளை இப்படி வழிபட்டால் நாம் மனதில் நினைத்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். நமது வாழ்வானதில் ஆனந்தத்திற்கு குறைவின்றி வாழலாம். சனிக்கிழமை எந்த அளவிற்கு பெருமாள் வழிபாடு செய்வது உகந்ததோ அதைவிட பல மடங்கு அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய வழிபாடுதான் புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு. புதன்கிழமை பெருமாளை இவ்வாறு வழிபட்டால் தங்கள் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். நம் மனதிற்கு பிடித்தவை, நாம் ஆசைப்படுபவை அனைத்தும் படிப்படியாக நடந்தேறும். நாம் மனதில் நினைத்தவை நிறைவேற பெருமாளை புதன்கிழமைகளில் இவ்வாறு வழிபட வேண்டும். நாம் ஆசை கொண்ட விஷயங்கள் ஏதேனும் நடக்க வேண்டும் என்றாலும் பெருமாளை இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு. வெற்றிலை 4, களிப்பாக்கு 2, வாழைப்பழம் 4, வசதிக்கு தகுந்தபடி மல்லிகைப்பூ. இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி ஒரு தாம்பூல தட்டில் வைத்து அதனுடன் ஒரு தேங்காய் வைத்து பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். புதன்கிழமை தங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெருமாளுக்கு இந்த தாம்பூலத்தை எல்லாம் கொடுத்து தங்களுடைய பெயர், கோத்திரம், நட்சத்திரம் அனைத்தையும் கூறி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த திருநாமத்தை ஆலயத்தில் அமர்ந்து 108 முறை கூற வேண்டும். புரந்தராய நமக என்று 108 முறை கூறி வந்தால் அவர்களின் இல்லத்தில் மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. ஒருவர் மன நிறைவோடு என்றென்றும் வாழலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் தாங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாரோ ஒருவருக்கு கஷ்டம் இருக்கிறது என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய கஷ்டமும் தீரும் என்பது நம்பிக்கை. புதன்கிழமை இந்த வழிபாட்டை பெருமாள் ஆலயத்தில் செய்துவிட்டு பெருமாள் ஆலயத்திலிருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து உங்கள் இல்லம் முழுவதும் தெளித்து விடுங்கள். பெருமாள் ஆலயத்தில் துளசி இலைகள் பிரசாதமாக கொடுத்தால் அதை கொண்டு வந்து பூஜை அறையில் கொஞ்சம், பணம் புழங்கும் அலமாரியில் கொஞ்சம், நகை வைக்கும் இடத்தில் கொஞ்சம் என்று அந்த துளசி இலைகளை வைக்கும் பொழுது இல்லம் முழுவதும் அந்த பெருமாளின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். தங்களுடைய இல்லத்தில் கஷ்டம் என்பதே நெருங்காது. இல்ல பூஜை அறையில் விளக்கேற்றி கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை எழுப்பி இல்லத்தில் இருக்கும் பெருமாளையும் புதன்கிழமை அன்று வழிபாடு செய்யலாம். ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் இல்லத்திலேயே பெருமாளுக்கு வழிபாடு செய்யுங்கள். பெருமாளின் முன்பு வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் உடைத்து வைத்து பூஜை செய்யலாம். மல்லிகை பூவை வாங்கி இல்ல பூஜை அறையில் இருக்கும் பெருமாளுக்கு சாத்தியும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பம் சுபிட்சம் பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.